ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலா வாய்ஸ் நாவல்ஸ். நான் உங்கள் நிலா. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க கதை அவனுக்கு நிகரவள், எபிசோட் 79. வாங்க கதைக்குள்ள போகலாம். இங்கு தன் அறையில் அமைதியாக அமர்ந்திருந்தாள் மித்ரா. அவள் மனதில் பல குழப்பங்கள் இருந்தது. யார் இந்த நரேன்? யார் சொல்லி என்னை தேடி வந்திருக்கிறான்? எதற்காக என் லவ்வர் என்று நடிக்க வேண்டும்? நான் இங்கு வராத வரையில் இவர்கள் தன் குடும்பத்தை எதுவும் செய்யவில்லை. இவர்களை எந்த தொல்லையும் செய்யாமல் அமைதியாக தான் இருந்தார்கள். நான் வந்த பிறகு ஏன் இவ்வாறெல்லாம் நடக்க வேண்டும்? அப்படியென்றால் மீண்டும் மீண்டும் அவர்களின் டார்கெட் நான் தானா என்ற கேள்விதான் மித்ராவின் மனதில் ஓடிக்கொண்டிருந்தது. அவளுக்கு நிச்சயம் நன்றாக தெரியும், கண்டிப்பாக அவர்களின் டார்கெட் அக்னி கிடையாது. அதே சமயம் மித்ராவும் கிடையாது. அவர்களின் டார்கெட் மிஸ்ஸஸ் ஏடி. தன்னை வைத்து தன் கணவனை பழிவாங்க நினைக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டாள் மித்ரா. அதை நினைக்கும் பொழுதே அவளுக்கு கட்டுக்கடங்காமல் கோபம் வந்தது. அவளுக்கு அவள் மேல்தான் அதிகமாக கோபம் வந்தது. இதை பற்றியெல்லாம் முன்பே யோசிக்காமல் இந்த 4 வருடம் அமைதியாக ஒதுங்கி இருந்து விட்டோமே என்று நினைத்து தான் மட்டும் அப்பொழுதே இதை பற்றியெல்லாம் யோசித்து இவர்களை எல்லாம் சரி செய்திருந்தால் நிச்சயம் 4 வருடங்கள் தன் குழந்தைகள் அப்பா இல்லாமலும் குடும்பம் இல்லாமலும் வாழ்ந்திருக்க மாட்டார்கள் என்பதை யோசித்து பார்த்தவளுக்கு அத்தனை ஆத்திரம் வந்தது. அவள் மனதிற்குள்ளேயே நிச்சயம் யாரையும் சும்மா விடமாட்டேன் என்று சொல்லிக்கொண்டாள். நிச்சயம் இதற்கு காரணமானவர்கள் யார் என்று மித்ரா கண்டுபிடித்தாள். அவர்களுக்கு நரகத்தை காட்டாமல் விடமாட்டாள் என்பதில் துளியும் சந்தேகமில்லை. அப்பொழுதுதான் அவளுக்கு அவள் தேவ் எங்கோ வெளியில் சென்றது நினைவு வர, இவன் இந்த டைம்ல எங்க போயிருக்கான் என்று தன் மனதிற்குள் நினைத்தவள் தன் மொபைல் எங்கே இருக்கிறது என்று பார்த்து அதை கைகளில் எடுத்தவள் அவளின் தேவுக்கு அழைத்தாள். ஆனால் அவனோ காலை அட்டன் செய்யவில்லை. அதில் ஒரு நொடி குழப்பமாக யோசித்த மித்ரா மீண்டும் அழைக்க இப்பொழுதும் அவன் கால் எடுக்கவில்லை. அதில் கடுப்பானவள், என்னாச்சு இவனுக்கு, ஏன் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறான் என்று அமைதியாக யோசித்து கொண்டிருந்தாள். பின் இப்பொழுது அவன் எங்கே சென்றிருப்பான் என்று அவளுக்கு நன்றாகவே தெரியும். அதனால் மீண்டும் தன் மொபைலை கையில் எடுத்தவள் இந்த முறை ஆதிக்கு அல்லாது வேறு ஒருவனுக்கு அழைத்தாள். மறுமுனையில் கால் அட்டன் செய்யப்பட்டு அம்மா என்ற ஆர்யாவின் உற்சாக குரல் கேட்டது. அவனின் அந்த உற்சாக குரலை கேட்டு இங்கு தன் இதழ்கள் விரிய அழகாக சிரித்த மித்ராவோ, ஹலோ பிரின்ஸ், என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? உன் டாடி அங்க இருக்காரா என்று கேட்டாள் மித்ரா. அதற்கு ஆர்யாவோ, நான் என்னோட ஹோம்ஒர்க் பண்ணிட்டு இருக்கேம்மா. மதி ஹர்ஷா 3 பேரும் டாடி கூட பேசிட்டு இருக்காங்க. டாடி இங்கே தான் இருக்காரு என்று சொன்னான் ஆர்யா. அவனுக்கு சரி என்று சொன்ன மித்ராவோ, அவங்க 3 பேரும் ஹோம்ஒர்க் முடிச்சிட்டாங்களா என்று கேட்டாள். அதற்கு ஆர்யாவோ, இல்லைம்மா, நான் எவ்வளவோ சொல்லிட்டேன், ஆனால் அவங்க அப்புறமா எழுதிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க, அதனால நானும் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணலை என்று அவன் சொல்ல, சரி ஓகே, நீ ஃபோனை எடுத்துகிட்டு போய் உன் டாடி கிட்ட கொடு என்று சொல்ல, ஓகேம்மா என்று சொன்னவன் தன் புக்கை மூடி வைத்துவிட்டு அந்த ஃபோனை எடுத்துக்கொண்டு ஆதியிடம் சென்றான். அவன் ஆதியின் முன்னால் சென்று ஃபோனை நீட்ட அவனையும் அந்த ஃபோனையும் ஒரு நொடி மாறி மாறி பார்த்த ஆதிக்கு நன்றாகவே தெரியும் அந்த ஃபோன் காலில் லைனில் இருப்பது தன் அம்முவென்று. இருந்தும் அதை வெளியில் காட்டிக்கொள்ளாதவன் தன் கைகளை பிடித்து கொண்டு மழலை மொழியில் தன்னிடம் அழகாக பேசிக் கொண்டிருக்கும் தன் மகளை ரசித்து கொண்டே, யாரு சித்து என்று எதுவும் தெரியாதவன் போல் கேட்டான் ஆதி. அவன் வேண்டுமென்றேதான் மித்ராவின் காலை அட்டன் செய்யாமல் விட்டான். தன் அப்பா யார் என்று தெரியாமல் கேட்பதை பார்த்த ஆர்யாவோ, வாங்கி பேசுங்கப்பா, எல்லாம் உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டான பர்சன் தான் என்று சொல்ல, அவனை ஒரு நொடி பார்த்தவனோ, உங்களை விட எனக்கு யாருடா இம்பார்ட்டண்ட்டாக இருக்க போறா, அதெல்லாம் யாரும் இல்லை, அப்புறம் பேசிக்கலாம், நீ படுத்துட்டு போ என்று சொன்னான். அவனின் அந்த வார்த்தைகளில் இங்கே கடுப்பாகிவிட்டாள் மித்ரா. அவளோ கோவத்தில் அமர்ந்திருந்தாள்.
எவ்வளோ தைரியம் இருந்தால் அவங்கள விட வேற யாரும் முக்கியம் இல்லைன்னு சொல்லுவான். அப்போ அவனுக்கு நான் முக்கியம் இல்லையா? வேணும்ட்டே பண்ணுறான். நான் தான் லைனில் இருக்கேன்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். இருந்தும் என்னை வெறுப்பேற்றணும்னு இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். இருடா, உனக்கு இருக்கு என்று தன் மனதிற்குள்ளேயே அவனை திட்டி தீர்த்தவள் சித்து என்று சற்று சத்தமாகவே அழைத்தாள். அவன் போனை அவனுக்கு மிக நெருக்கமாக வைத்திருந்ததால் அவளின் அந்த அழைப்பு ஆர்யாவிற்கு நன்றாகவே கேட்டது. அதில் போனை தன் காதில் வைத்தவன் சொல்லுங்கம்மா என்று சொல்ல, நான் உன் டாடி கிட்ட அப்புறமா பேசிக்கிறேன், நீ போய் உன் ஹோம்ஒர்க் பண்ணுற வேலையை பாரு என்று சொல்ல, சரி ஓகே என்று சொன்னவன் காலை கட் செய்ய போக அதற்குள் மற்ற மூவரையும் ஹோம்ஒர்க் செய்ய சொல்லிவிட்டு சோஃபாவிலிருந்து எழுந்த ஆதியோ ஆர்யா காலை கட் செய்வதற்கு முன் அவன் கையில் இருந்த போனை பிடுங்கிக் கொண்டான். அதில் ஒரு நொடி விழித்த ஆர்யா நிமிர்ந்து ஆதியை பார்க்க, நீ போய் ஹோம்ஒர்க் பண்ணு என்று சொன்னான். அவனுக்கு லேசாக தலையசைத்து விட்டு அங்கிருந்து ஓடிவிட்டான் ஆர்ய சித்தார்த். அவன் சென்றவுடன் அந்த மொபைலை பார்த்தான் ஆதி. அதில் ஏற்கனவே கால் கட்டாகி இருந்தது. அவனுக்கு தெரியும் இப்பொழுது அவன் அம்மு அவன் மேல் கோபமாக இருப்பாள் என்று. நிச்சயம் தன் மொபைலில் இருந்து அவளுக்கு அழைத்தால் அவள் எடுக்க மாட்டாள். அது தெரிந்துதான் அவன் ஆர்யாவிடமிருந்த மொபைலை பிடுங்கியிருந்தான். இப்பொழுது அந்த போனிலிருந்து மித்ராவிற்கு அழைக்க அதை உடனே அட்டென்ட் செய்த மித்ராவோ, சொல்லு சித்து, என்னாச்சு என்று கேட்டாள். ஆனால் இந்த புறமோ அமைதி மட்டுமே இருந்தது. ஹலோ சித்து, என்னாச்சுடா? ஏன் என் பிரின்ஸ் எதுவும் பேச மாட்டீங்க என்று அவள் கொஞ்சலாக கேட்க, அப்பொழுதும் அந்த புறம் இருந்து எந்த பதிலும் இல்லை. அதில் ஒரு நொடி யோசித்த மித்ராவிற்கு புரிந்துவிட்டது அந்த புறம் லைனில் இருப்பது தன் மகன் அல்ல, கணவன் என்று. அதில் அவன் சற்று நேரத்திற்கு முன் செய்த செயலில் மித்ராவிற்கு சிறு கோபம் எழ அவளின் முகம் அந்த கோபத்தை பிரதிபலித்தது. ஆனால் அதற்கு மாறாக அவளின் இதழிலோ ஒரு குறும்பு புன்னகை இருந்தது. சித்து, என்னாச்சுடா? உங்க அப்பா ஏதாவது உன்னை திட்டாரா? அவர் எப்பவுமே அப்படிதான், எதையும் யோசிக்காம செஞ்சிருவாரு. கொஞ்சம் கூட சென்ஸே இல்லை அவருக்கு. நீ ஃபீல் பண்ணாத என்று சொல்ல, மறுபுறம் இருந்த ஆதியோ அவள் சொன்னதை கேட்டு கடுப்பானவன், அடிங்கு, யாருக்குடி சென்ஸ் இல்லை என்று கேட்டவன் மேலும் தொடர்ந்து, இப்படிதான் நீ என் பசங்க கிட்ட என்னை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கியா என்று கேட்டான். அவனின் குரலில் தெரிந்த கோபத்தை கண்டு சிரித்த மித்ராவோ, உனக்கு தான்டா, உனக்கு தான் சுத்தமா சென்ஸே இல்லை. பொண்டாட்டி கால் பண்றாளே, அட்டன் பண்ணி பேசுவோம், அவ எதுக்கு கால் பண்ணா, என்ன பண்றான்னு கேட்போம் அப்படிங்கிற சென்ஸ் இருக்கா உனக்கு? எத்தனை வாட்டி கால் பண்ண, ஒரு தடவையாவது கால் எடுத்தியாடா? அப்புறம் என்னமோ சொன்னீங்கல்ல, உங்களுக்கு அவங்கள தவிர வேற யாரும் இம்பார்ட்டன்ட் இல்லையா? அப்படியே இருந்துக்கோ, எனக்கு என்ன வந்துச்சு என்று அவள் கோபமாக சொல்லி கொண்டிருக்க, அவளின் அந்த கோப வார்த்தைகள் எல்லாம் இங்கு ஆதிக்கு சிரிப்பையே கொடுத்தது. அதில் மெலிதாக சிரித்தவன், நான் ஏன்டி ஃபோனை எடுக்கணும்? நான் தான் உன் மேலே கோபமாக இருக்கேன்னு. அப்புறம் நான் ஏன் ஃபோனை எடுத்து நீ என்ன பண்ணுற ஏது பண்ணுறேன்லாம் தெரிஞ்சுக்கணும்? எனக்கு அதுக்கெல்லாம் எந்த அவசியமும் இல்லை என்று ஆதி சொல்ல, அதை கேட்டு கடுப்பாகிவிட்டாள் மித்ரா. பின் ஏதோ யோசித்தவள், நீங்கள் ஏன் என் மேலே கோபமாக இருக்கீங்கன்னு ஃபர்ஸ்ட் நான் தெரிஞ்சுக்கலாமா சார் என்று நக்கலாக கேட்க, ஆனால் அவளின் கேள்விக்கு நேரடியாக பதில் சொல்லாதவனோ, நான் ஏன் கோபமாக இருக்கேன்னு உனக்கு தெரியாதா என்று அவளை போலவே நக்கலாக கேட்டான். அதில் கடுப்பான மித்ராவோ, தெரியாதனால தானே கேட்குறேன், கொஞ்சம் நீங்களே சொன்னால் நல்லாயிருக்கும் என்று சொல்ல, உனக்கு தெரியலன்னா போடி, என்னால் சொல்ல முடியாது என்று சொன்னவன் காலை கட் செய்ய போக, அதை உணர்ந்த மித்ராவோ, டேய் நீ இப்போ மட்டும் காலை கட் பண்ண, இதுதான் என்கிட்ட இருந்து உனக்கு வர லாஸ்ட் காலாக இருக்கும் சொல்லிட்டேன் என்று அவனை மிரட்டினாள். அதில் இந்த புறம் லேசாக சிரித்த ஆதியோ, என்னடி மிரட்டுறியா என்று கேட்டான். ஆமாம், அப்படிதான் வச்சுக்க, போடா. நானும் பார்த்துட்டே இருக்கேன், ரொம்ப ஓவராக போயிட்டுருக்கு. இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? நான் அவனை என் லவ்வர்னு சொல்லி இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தது தானே என்று கேட்க, திரும்ப திரும்ப அவனை உன் லவ்வர்னு சொல்லாத யாழு, எனக்கு செம்ம காண்டாகுது என்று இங்கு ஆதி கோவமாக கத்த,
அவன் தன்னை யாழுவென்று அழைத்ததிலேயே உண்மையாகவே அவனுக்கு அது பிடிக்கவில்லை என்பதை உணர்ந்து கொண்டாள் மித்ரா. என்றால் முன்பு ஒரு முறை அவர்கள் சந்தித்த போது அவன் அவளை யாழு என்றுதான் அழைத்தான். அதன் பிறகு அவர்கள் மீண்டும் பார்த்தது அவர்களின் திருமணத்தில்தான். அவர்களின் கல்யாணம் முடிந்ததிலிருந்து இன்று வரை அவன் அவளை அம்மு என்றுதான் அழைத்து கொண்டிருக்கிறான். மற்றவர்கள் யாரிடமாவது பேசும்பொழுதுதான் யாழு என்று சொல்வான். ஆனால் இப்பொழுது அவன் அவளையே யாழு என்று அழைப்பதை வைத்தே அவள் புரிந்து கொண்டாள் அவன் தன்மேல் கோபமாக இருக்கிறான் என்று. அவனுக்கு தான் அவனை அப்படி சொல்வது பிடிக்கவில்லை என்று. அவனின் அந்த கோபத்தை கூட ரசித்தாள் மித்ரா. அவளின் இதழில் ஒரு அழகான புன்னகை இருந்தது. அதே புன்னகையுடன் ஏண்டா இப்படி டென்ஷன் ஆகிற என்று கேட்க, நீ அவனை உன்னோட லவ்வர்னு சொல்லும் போது என்னால் என்னை கண்ட்ரோல் பண்ண முடியலடி, அவ்வளோ கோவம் வருது. இப்போவே அந்த இடத்துலயே அவனை கொன்னுடலாம் போல இருக்கு. இன்னொரு தடவை என் முன்னாடி அப்படி சொல்லாதடி என்று அவன் சொல்ல, அதில் சத்தமாக சிரித்த மித்ராவோ, அத சார் அவன் சொல்றத நம்புன்னு சொன்னீங்கல்ல, அதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும், இப்போ டூ லேட் என்று நக்கலாக சொன்னாள். அதில் மேலும் கடுப்பாகி விட்டான் ஆதி. போனை வெயிடி என்று அவன் சொல்ல, அதில் மேலும் சிரித்த மித்ராவோ, சரி சரி டென்ஷன் ஆகாத தேவ், வீட்டுக்கு வா, உன் டென்ஷனை நான் குறைக்கிறேன். உன்னோட கோபத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் என்று அவள் சொல்ல, அடுப்பை தாமா போடி என்று சொல்லி காலை கட் செய்ய போனவனின் மூளையில் மின்னல் என ஒலித்தது அவள் சொன்ன வார்த்தைக்கான அர்த்தங்கள். அதில் மீண்டும் அந்த மொபைலை தன் காதில் வைத்தவன், இப்போ நீ என்ன சொன்ன என்று அவசரமாக கேட்டான். அதில் தன் இதழுக்குள் சிரித்து கொண்ட மித்ராவோ, நான் கேட்டேன், இவ்வளோ கோவம் நல்லதில்லை, அதை குறைச்சிக்கோன்னு சொன்னேன் என்று மித்ரா அப்பாவியாக சொல்ல, ஏய் பொய் சொல்லாதடி, நீ இப்படியா சொன்ன, வேற மாதிரி தானே சொன்ன என்று அவன் கேட்க, இல்லடா நிஜமா நான் இப்படி தான் சொன்னேன் என்று சொன்னாள் மித்ரா. அதில் கடுப்பான ஆதியோ, பொய் சொல்லாத அம்மோ, எனக்கு நல்லா தெரியும் நீ வேற மாதிரி சொன்ன என்று அவன் சொல்ல, அதான் கேட்டுச்சுல்ல, அப்புறம் என்ன உனக்கு, நான் வேற திரும்ப திரும்ப சொல்லணுமா என்று கேட்டாள் மித்ரா. அதில் கடுப்பான ஆதியோ, இருடி நாங்கள் வந்ததுக்கு அப்புறம் உனக்கு இருக்கு என்று சொல்ல, அதில் சிரித்தவளோ, ஹலோ மிஸ்டர் ஏடி, நம்ம இப்போ ஆக்ட் பண்ணிட்டு இருக்கோம், வேற வேற ரூம்ல இருக்கோம், அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க என்று சொல்ல, அதை கேட்டு நக்கலாக சிரித்த ஆதியோ, அதை பற்றியெல்லாம் உனக்கு என்னடி கவலை, நான் வரேன் மிஸ்ஸஸ் ஏடி, என் கோவத்தை குறைக்க ரெடியா ரெடி பொண்டாட்டி என்று சொன்னவன் ஃபோனை கட் செய்து விட, இங்கு மித்ரா தான் ஒரு நொடி சிலையாக அமர்ந்திருந்தாள். அவளின் மனமோ, என்ன ஒரு மார்க்கமா பேசுறான், அவசரப்பட்டு அவனை வர சொல்லிட்டோமோ என்று என்னதான் அவள் மனதில் யோசித்தாலும் அவளின் முகத்தில் மாறாத புன்னகை இருந்தது. அப்பொழுது மீண்டும் அவளின் மொபைல் அடிக்க அந்த காலை அட்டன் செய்து தன் காதில் வைத்தாள் மித்ரா. வேதாதான் அவளுக்கு அழைத்திருந்தாள். அவள் சொன்ன செய்தியை கேட்டு அதுவரையில் மித்ராவின் முகத்தில் இருந்த அந்த புன்னகை மறைந்தது. அவள் முகம் அந்த நொடி இரும்பென இறுகி போயிருந்தது. வேதா சொன்ன அந்த விஷயம் மீண்டும் மீண்டும் அவள் காதில் கேட்டுக்கொண்டே இருந்தது. அதை பற்றி நினைக்க நினைக்க மித்ராவின் முகம் அத்தனை ஆக்ரோஷமாக மாறியது. நீ யாரா வேணா இரு, நீ நினைக்கிறத நிச்சயம் நடக்க விட மாட்டேன். நீ என்ன வச்சு ஏடியை பழி வாங்கணும்னு நினைக்கிற, ஆனா உண்மையிலேயே மிஸ்ஸஸ் ஏடி எத்தனை ஆபத்தானவங்கிறத இனிதான் நீ பார்க்க போற என்று தன் மனதிற்குள்ளேயே பேசிக்கொண்டவளின் கண்கள் வேதா அனுப்பிய ஒரு லேப் ரிப்போர்ட்டில் தான் இருந்தது. இங்கு மற்றொரு புறம் தனக்காக கொடுத்த அறைக்கு வந்த நரேனோ அந்த அறையில் எங்காவது கேமரா, ஸ்பீக்கர், மைக் போன்ற டிவைஸ் ஏதாவது இருக்கிறதா என்பதை ஒரு நொடி அலசி பார்த்தவன் தன் மொபைலை எடுத்து யாருக்கோ அழைத்தான். மறுமுனையில் கால் அட்டன் செய்யப்பட்டவுடன், ஹலோ பாஸ், நீங்கள் சொன்ன மாதிரி நான் இந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டேன். அந்த மித்ராவும் நான் அவளோட லவ்வருங்கிறத நம்பிட்டா. ஆனால் அவளுக்கு இன்னும் கூட என் மேலே கொஞ்சம் சந்தேகம் இருக்குது. இது எப்படின்னா, அவளால் நான் சொல்கிறத முழுசாக நம்பவும் முடியல, அதே சமயம் நம்பாமலும் இருக்க முடியல.
நான் கொடுத்த ஃபோட்டோ அண்ட் வீடியோ எவிடன்ஸ் எல்லாத்தையும் அவன் நம்பிட்டா. ஆனாலும் அவளால் என்னை ஏற்றுக்க முடியல. அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி பல ஃபோட்டோஸ் எல்லாம் அவள் ஃபேமிலியே காட்டினாங்க. அப்படி இருந்தப்போ கூட அவங்க அப்பா அம்மாவையே நம்பலை. டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து காட்டினதுக்கு அப்புறம் தான் நம்பினான். அப்படி இருக்கிறப்ப அவளுக்கு என் மேலே நம்பிக்கை வர நிச்சயம் கொஞ்சம் டைம் ஆகுது தேவைப்படும் என்று நரேன் சொல்லி கொண்டிருக்க, மறுமுனையில் இருந்த உண்மைதான், அவ உன்னை நம்புறதுக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படும் தான். நான் சொன்ன வேலையெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல, எக்காரணத்து கொண்டும் அவ அந்த ஆதிக்கிட்ட பேசிடக்கூட கூடாது என்று சொல்ல, இங்க நரேனும் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் பாஸ். ஆனால் இங்கே நீங்கள் சொன்னதை வச்சு பார்த்தா அந்த ஆதி, துருவன், சர்வா அவங்க 3 பேரும் தான் ஆபத்தானவங்க. அவங்க கிட்ட மட்டும் கேர்ஃபுல்லாக இருன்னு சொன்னீங்க. ஆனால் இந்த மித்ராவோட தங்கச்சிங்க 2 பேரும் எனக்கு அவங்களுமே சாதாரண ஆளுங்க மாதிரி தோணலை. அவங்க ரொம்ப தைரியமாகவும் புத்திசாலித்தனமாகவும் நடந்துக்கிறாங்க என்று சொன்னவன் இன்று காலையில் அவன் மித்ராவின் கைகளை பிடிக்க சென்றதையும் அதற்கு வர்ஷினி அவனின் கைகளில் கத்தியால் குத்தியதையும் வேதா அவனை மிரட்டியதையும் அவனிடம் அப்படியே சொல்ல, அதை கேட்டு அந்த பக்கம் இருந்தவனோ கடும் கோபம் கொண்டான். இங்கு நரேன் ஏதோ பேச வர, ஆனால் அதற்கு முன்னால் யாரை கேட்டு அவளை தொட போன என்ற அவனின் குரல் மிரட்டலாக அந்த போனில் ஒலித்தது. அதில் ஒரு நொடி அதிர்ந்தான் நரேன். அந்த புறம் இருந்தவனோ, பதில் சொல்லு, யாரை கேட்டு அவளை தொட போன? உன்னை நான் என்ன வேலையா அங்கே அனுப்புனேன்? நீ அவளுக்கு லவ்வரா நடிக்க அங்கே போயிருக்கதான். அதுக்கு காரணம் அவளோட எண்ணம், என் பார்வை கூட அந்த ஆதி பக்கம் திரும்பக்கூடாதுங்கிறதுக்காக தான். அவள் மனசில் வேற ஒருத்தனை விரும்புகிறாங்கிறது அவளுக்கு புரியணும். மற்றபடி அவள் உன்னை நம்ப கூட தேவையில்லை. இப்போ சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோ. உன்னோட விரல் இல்லை, நிழல் கூட மித்ரா மேலே படக்கூடாது. அவள் என்னுடையவ, புரிஞ்சுதா? நீ அங்கே எந்த வேலைக்காக போனியோ அதை மட்டும் பாரு. மித்ராவை ஆதி கூட பேசாம கண்காணிக்கிறது மட்டும்தான் உன் வேலை. மற்றபடி உன் பார்வை கூட அவன் மேலே பட்டுச்சு, அவங்க இல்லை, நானே உன்னை கொன்னுடுவேன் என்று அவன் மிரட்ட, அதில் ஒரு நொடி நடுங்கித்தான் போனான் நரேன். அவனின் உதடுகள் தன்னாலே பிரிந்து, ஓகே பாஸ், இனி என் பார்வை கூட அவங்க மேலே படாது என்று சொல்ல, அந்த புறம் இருந்தவனோ, தட்ஸ் குட். அப்படி இருக்கிறது தான் உனக்கும் உன் உயிருக்கும் நல்லது. நான் ஆல்ரெடி என்னோட இன்னொரு பிளானை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் சொல்கிற வரைக்கும் அமைதியாக இரு. நான் என்ன சொல்கிறேனோ அதை மட்டும் நீ செஞ்சால் போதும். நீ ஏன் உன் இஷ்டப்படி எதையும் செய்யாத. இந்த வீட்டில் இருக்க எல்லாருக்குமே நீ பொய் சொல்கிற, நடிக்கிறன்னு தெரியும். ஆனால் அவங்க எல்லாருக்கும் மித்ரா முக்கியம். அதனால் உன்னை எதுவும் பண்ண மாட்டாங்க. மித்ரா கூட நீ இருக்கிற வரைக்கும் தான் அங்கே உன் உயிருக்கு கேரண்டி. அப்புறம் அந்த ஆதி பார்க்கும்போது மட்டும் நீ மித்ரா கூட கொஞ்சம் க்ளோஸாக பேசி சந்தோஷமாக இருக்கிற மாதிரி காட்டிக்கோ. அதே சமயம் நான் உனக்கு ஏற்கனவே வார்ன் பண்ணது ஞாபகம் இருக்கட்டும். அவள் எனக்கு சொந்தமானவ. அதை மைண்டில் வச்சுக்கிட்டு எதுவாக இருந்தாலும் செய். நீ அங்கே என்ன செஞ்சாலும் அது எனக்கு தெரிஞ்சிடும். அதனால் எனக்கு தெரியாமல் ஏதாவது பண்ணணும்னு நினைக்காத. நான் உன்னை வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். தான் கண்ணு முன்னாடியே தன்னோட மனைவி என்னை மறந்து வேற ஒருத்தனை லவ்வர்னு சொல்லி அவன் கூட சந்தோஷமா இருக்கிறத பார்த்து அந்த ஆதி ஒவ்வொரு நிமிஷமும் துடிக்கணும். அவன் மித்ராவை வெறுக்கணும் என்று சொன்னவன், நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சுதல்ல என்று கேட்க, நரேனோ புரிஞ்சுத பாஸ் என்று சொன்னான். அடுத்த நொடி அந்த கால் கட் ஆனது. ஆனால் நரேனுக்கு தான் இப்பொழுது தான் ஒரு மிகப்பெரிய ஆபத்தில் மாட்டிக்கொண்டிருப்பது போல் தோன்றியது. அவனுக்கு அவனின் பாஸின் அந்த மிரட்டல் வார்த்தைகளை விட ஆதியின் ஒற்றை எரிக்கும் பார்வையே அவனுக்கு மாபெரும் பயத்தை கொடுத்தது. அவனின் மூளை, நீ அவசரப்பட்டு இந்த வேலைக்கு வந்திருக்க கூடாது என்று அவனுக்கு காலம் கடந்த பின் சொல்லியது. ஆனால் இப்பொழுது புரிந்து என்ன பயன்? காலம் கடந்து விட்டதல்லவா என்று நன்றாகவே உணர்ந்திருந்த நரேன் சிலை என உறைந்து போய் நின்றிருந்தான். வேதாவோ மித்ராவுக்கு அனுப்பிய அதே லேப் ரிப்போர்ட்டை துருவன், வர்ஷினி, ஆதி, சர்வாவிற்கும் அனுப்பிவிட அதை ஓபன் செய்து பார்த்த நால்வரும் ஒரு நொடி கொதித்து போனார்கள். ரிப்போர்ட்டை பார்த்தவர்களுக்கு அத்தனை ஆத்திரம் வந்தது.
அதுவும் ஆதியெல்லாம் கோவத்தின் உச்சியிலேயே இருந்தான். அப்படி அந்த ரிப்போர்ட்டில் என்னவிருக்கிறது? மித்ராவிற்கு பாலில் அப்படி அந்த சர்வன்ட் எதை கலந்து கொடுத்தாள்? நரேனுடன் பேசிய அந்த புதியவன் யார்? அவன் ஏன் மித்ராவை அவனுடையவள் என்கிறான்? அவன் ஆதியை பழிவாங்குவதற்காக மித்ராவை அவனிடமிருந்து பிரிக்க நினைக்கிறானா? அல்லது அவன் உண்மையிலேயே மித்ராவை காதலிக்கிறானா? மித்ராவை தனக்கு சொந்தமானவள் என்று சொல்லும் அந்த புதிய நபருக்கு அவள் ஒரு சாதாரண பெண் அல்ல, அவள் அக்னி என்பது தெரிய வருமா? இவர்களின் அடுத்த மூவ் என்ன? இதை பற்றி மேலும் தெரிஞ்சுக்க நிலா வாய்ஸ் நாவல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நிலா. நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.